தன்னோட பாஸ்ட்ல என்னதான் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தாலும், பயங்கரமான ஒரு ஆளா இருந்தாலும், இப்ப பிரசன்ட்ல மாணிக்கமா வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்பான மருமகளா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்க ஒரு மருமக. அப்படி போராடிட்டே இருக்கும்போது, என்னதான் இவங்க இப்ப மாணிக்கமா இருந்தாலும், பின்னாடி ஒரு காலத்துல பாஷாவா இருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனைலாம் இவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால வந்து வீட்ல சமாளிக்க முடியாம, நான் யாரு? என்ன பண்றேன்னு அந்த மாரி எல்லா விஷயமும் சொல்றாங்க. அவங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்க படம் என்னன்னா வந்து, மா இன்டி பங்காரம்ங்க. ஆக்சுவலா இந்த படத்த எடுத்து நான் வந்து ரொம்ப அழகாவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் ஒரு மாரி ஃபன் என்டர்டெயின்மென்ட்டா ஸ்டார்ட் ஆகி, கதை போக 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரி சீரியஸா போயிட்டே இருக்கு. அதே மாரி இதுல சமந்தா வந்து ஒரு நல்ல ஃபைட் பண்ற மாரிலாம் சீக்வென்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே அக்செப்ட் பண்ற மாரி இருக்கு. அதுக்கு ஏத்த மாரியான பேக் ஸ்டோரி ரொம்ப அழகாவே பண்ணியிருக்காங்க. என்னடா இது ஒரு மாரி ஓவரா இருக்கேடா அப்படின்ற மாரிலாம் எதுவுமே இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு வேலிடான ரீசன் குடுத்துருக்காங்க. சொல்லப்போனா படம் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இது தெலுங்குல 100 கோடி அடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்படி என்னதான்டா இருக்கு இந்த படத்துல பார்க்கலாம் பார்த்தா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த படத்த நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது என்ன இருக்க போது பார்க்காம விட்டுட்டீங்கன்னா, இத மிஸ் பண்ணாம தயவு செஞ்சு பார்த்துருங்க. இப்ப ரீசென்ட்டா நம்ம இதுல பிளாஸ்ட்ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா வந்து பெருசா கனெக்ட் ஆகல. பட் ஆனா இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படத்த பார்த்துருங்க. ஹாட்ஸ்டார்ல இருக்கு.